வணக்கம். நேற்றுக்கு கேரள அமைச்சர் ஒருத்தர் தமிழகத்துக்கு வந்து நம்ம முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் மீட்டு பண்ணார், பத்திரிகையாளர் சந்திப்பு. அதில் அவர் சொன்ன விஷயந்தான் ரொம்ப காமெடியாக இருக்குது. அவள் மக்கள் அவர் என்ன நினச்சிருக்கிறாரு, மக்களை எல்லாம் எந்த அறிவும் இல்லாத நினச்சிட்டு காமெடி பண்ணுறாரான்னு நமக்கு தெரியல. அவர் என்ன சொல்லிங்கன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பில் மது ஒழிப்புக்கான ஒரு முன்னெடுப்பு, அது வந்து தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் கேரளாவில் நடிகர் மோகன்லால் அவர்களும் சேர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க, போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லை, நான் கேட்குறேன், அமைச்சர் உங்கள் ஆட்சி தான் கேரளாவில் நடக்குது, இங்கே விஜய் அவர்களோட ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குது. இப்போ நீங்கள் நினச்சா போதை ஒழிப்பு விழிப்புணர்வு இருக்குது. வருஷம் 33% கடையை மூடினீங்கன்னா 3 வருஷத்தில் கடை இருக்காது. போதை தானாக ஒழிஞ்சிட்டு போகுது. ஆட்சி அதிகாரம் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. சாராய கடை அத்தனையும் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. உங்கள் அரசாங்கம் தான் அந்த சாராய கடையை நடத்திட்டு இருக்குது. அதை செய்யறதை விட்டு போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது வந்து மக்களை ஏமாத்துறீங்களா, இல்லை மக்களை நடிக்கிறீங்களா, இல்லை மக்களெல்லாம் கேனேன்னு நினச்சிட்டிங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஆட்சி அதிகாரம் உங்கள் இருக்குது. மதுக்கடை போல நடத்துறது நீங்கள் தான். மூணுன்னா 33% மதுக்கடை இந்த வருஷம் 33, அடுத்து 5 வருஷம் 3 வருஷத்தில் மதுக்கடை இருக்காது. மது தானாக ஒழிஞ்சிட்டு போகுது. மதுக்கடையை திறந்து வச்சுக்கிறீங்க, மது குடிக்க எல்லாத்தையும் தோன்றீங்க. ஆனால் மது ஒழிப்புக்கு பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நாடகத்தை நடத்துகிறீங்க. இது எதுக்குன்னு தெரியல. போன திமுக ஆட்சியில் இதே தான் நடந்தது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்பா பேசுகிறேன், யாரும் மது பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விளம்பர படம் எடுத்து டிவிலெலாம் போட்டுட்டு, அந்த பக்கம் மதுக்கடை மேலாளர், அதாவது டாஸ்மாக் மேலாளர் கூப்பிட்டு, ஏன் இந்த மாதம் விற்பனை குறைஞ்சது, அடுத்த மாதம் விற்பனை அதிகமாக நடத்த பாருங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். விற்பனை அதிகமாக நடத்தின கடைக்காரங்களுக்கு வந்து பாராட்டு விழா நடத்துகிற கேலி கூத்தெல்லாம் போன திமுக ஆட்சியில் நடந்தது. இப்போ அதையவே திரும்ப இவங்க செய்ய போகிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. மது ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து இவங்க கையில் இருக்குது. இவங்க நினச்சா மது ஒழிச்சிடலாம். 3 வருஷத்தில் சுத்தமாக தமிழகத்தில் சரி, கேரளாவிலும் சரி, மதுவே இல்லாத ஒரு மாநிலமாக பண்ணிடலாம். ஆனால் அதை விட்டு போட்டு மதுக்கடை, தெருவுக்கு 2 மதுக்கடையை திறந்து வச்சுட்டு நீ ஸ்கூல் பையன்லாம் தண்ணிக்கிற கேவலமான நிலைமையில் இருக்குது தமிழ்நாடு. இதில் வந்து மது ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணுறாரு முதல்வர் விஜய் அவர்களும் நடிகர் மோகன்லால் அவங்க வந்து அதுக்கு என்னக்கான முன்னெடுப்பு நடந்திருக்கு. இது எவ்வளோ ஒரு கேலிக்கூத்தான விஷயமா இருக்குது பாரு மக்களே. நீங்கள் மக்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க இவங்களாம் எந்த அளவுக்கு நடிக்கிறாங்க. ஏன்னா இந்த மது ஆலைகள், தனியார் மது ஆலைகள் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து அந்த டாஸ்மாக் மூலியமாக அரசாங்கத்துக்கு வருமானம், மது ஆலைகள் வந்து கொடுக்குற வருமானம் அரசியல்வாதிக்கு வருமானம். இந்த மது ஆலைகள், மது முதலாளிகள் வந்து மது ஆலை நடத்துகிற முதலாளிகள் கொடுக்குற பணத்தை, அதை கையூட்டு லஞ்சத்தை வந்து ஆட்சிக்கு வர்ற எந்த ஆட்சியாளர்களும் அந்த வருமானத்தை இழக்க தயாரில்லை. அதுதான் உண்மை. மது ஒழிக்கிறது இவங்க கையில் இருக்குது. இழுத்து முன்னே வேலை முடிஞ்சு போச்சு. அதை போட்டு மது ஒழிக்கு விழிப்புணர்வு நடத்துகிறான்னு சொல்லி இது எவ்வளோ கேலி கூத்தான விஷயம், எவ்வளோ காமெடியான விஷயமா இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் இன்னும் என்னென்ன கருமானத்தையெல்லாம் தமிழக மக்களும் கேரள மக்களும் கேட்கக்கூடிய இருக்குது தெரியல. அதாவது கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுதிக்கு வாக்கப்பட்டால் உதவிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஓட்டு போட்டாச்சு, இனி அவங்க சேர நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன பண்ண முடியும்? தமிழக மக்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது. ஒரு நல்ல ஆட்சியாளர், உண்மை பேச்ச ஆட்சியாளர், நேர்மையான ஆட்சியாளர், மக்களுக்கு நல்லது, மனப்பூர்வம் மக்களுக்கு நல்லது செய்யணும். போதை ஒழிக்கணும்னு நினச்சா இந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணால் 3 வருஷம் தமிழகத்தில் போதை இருக்காது, ஒழிச்சிடலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மதுக்கடையை திறந்து வச்சுட்டு மதுக்கடையில் ஏன் விற்பனை கம்மியாக மேலாளர் போட்டு மிரட்டி மது ஆலை நடத்துகிற முதலாளிகிட்ட இந்த பணத்தை வாங்கிட்டு இவங்க மது ஒழிப்பு பிரச்சாரம் பண்ணுறேன்னு மக்களை எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க. எல்லாம் மக்களே பார்த்திங்கன்னா கழுதிக்கு வாக்கப்பட்டால் வாங்கிட்டாங்க, ஓட்டு போட்டாச்சு. இவங்க பண்ணுற அக்கிரமரங்களை கூட நம்ம அனுபவிச்சுதாகணும், வேறு வழியில். தமிழெண்ணெய் வாழ்க, பாரத் மாதா கி ஜெய்.